வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 3. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள், ஒரு டேட்டா நம்மக்கிட்ட கொடுத்தா அதை எப்படி அந்த டேட்டாக்குள்ளே எப்படி நேவிகேட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நம்ம எப்படி போகிறது, இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ஷார்ட்கட் கீயாவது இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். 12க்கு மேலேயே வரும். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். நோட்ஸ் எடுக்கணுன்னா அந்த ஷார்ட்கட் கீஸை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட வசதிக்காக நம்ம ஏற்கனவே அக்ரி பண்ணிக்கிட்ட மாதிரி எந்த எக்ஸல் ஃபைலை நான் அந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த எக்ஸல் ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க்கும் கொடுத்துருவேன். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணிக்க குவிஸ் இருக்கும். அதோட அடிஷ்னலாக இந்த வீடியோவில் இருந்தும் போன வீடியோவுக்கும் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, நம்ம என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த வீடியோவில் அப்படின்றதையும் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பிடிஎஃப் ஷார்ட்கட் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஷார்ட்கட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுல. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் கற்றுக்க போகிற விஷயத்த நம்ம ரெகுலராக எக்ஸலில் யூஸ் பண்ணோம். இதை யூஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸல் லைஃப் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த கீஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக எக்ஸலுக்குள்ளே போயிடுவோம். அந்த கீஸை நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ எக்ஸலுக்கு போகிறேன். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 3 ஷீட்ஸ் இருக்குது. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபைலில் மல்டிபிள் ஷீட்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் நான் எப்படி நேவிகேட் பண்ணுவேன். சில நண்பர்கள் யோசிக்கலாம், அதுதான் தெரியுதே சார், நேராக போய் கிளிக் பண்ண வேண்டியதுதான், இது எதுக்கு ஷார்ட்கட் கீ? நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை நண்பரே. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அதை பண்ணிக்கலாம். மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா, கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 366 ஷீட்டு இல்லை 370 ஷீட்டுக்கிட்ட ஒரு ஃபைலில் இருக்கும். அது எதுக்குன்னா, வருஷத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ இன்வென்ட்ரி ஸ்டாக், எவ்வளோ இன்றைக்கி ஃபேக்ட்ரியில் எவ்வளோ ஸ்டாக் இன்றைக்கி வெளியில் போச்சு ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்றத மேனேஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், அப்படி டைம் கீப்பிங் ஆஃபீஸில் இருந்தேன்னா ஒவ்வொரு நாளுக்குமே நான் ஷீட்டை மேனேஜ் பண்ணோம். அந்த பர்டிகுலர் டேயில் எத்தனை வெஹிக்கிள்ஸ் உள்ளே வந்தது, எத்தனை வெஹிக்கிள்ஸ் வெளியில் போச்சு, இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணணும். அப்படின்னா எனக்கு 366 ஷீட்டுக்கு மேலேயே தேவைப்படும். ஏன்னா ஏன் மேலே தேவைப்படும்னா, மொத்தமாக ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் எனக்கு தேவை ஒரு ஷீட்டு. ஸோ சில சமயங்களில் நான் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளாக இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு ஷீட் வச்சுருப்பேன். இல்லை ஒரு ஹெச்ஆர் பர்சனாக இருந்தேன்னா நான் அந்த ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஷீட் வச்சுருப்பேன். நான் சேல்ஸ் பர்சனாக இருந்தால் மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கு கூட வைப்பேன். எத்தனை இன்றைக்கி கஸ்டமர்ஸை மீட் பண்ணோம், எத்தனை அதில் ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸை மாற்றினோம், எத்தனை கோல்டு கால்ஸு, எத்தனை ரிப்பீட்டட் கால்ஸு, எத்தனை எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஸோ டே வைஸ் மேனேஜ் பண்ணுறவங்க, இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டோட விசிட்டிங் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த விசிட்டிங் ரிப்போர்ட்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு மாதத்தில் மேனேஜ் பண்ணுவாங்க. எதுக்காகனா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நிஜமாகவே ஒர்க் பண்ணுறாரா, இல்லை டாக்டரை மீட் பண்ணுறாரா, இல்லை ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரா அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கும் சில டைம் வேணும். பட் நான் யாரையும் சுற்றுறாங்கன்னு சொல்லலை, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்க்கெட்டிங் வேலைன்றது ஈஸியான வேலை கிடையாது. பட் இருந்தாலும் சில நண்பர்கள் இதை பண்ணுறது உண்டு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக, ட்ராக் பண்ணுறதுக்காக சில ரெப்ஸோட மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு நீ தம்பி இதை அப்டேட் பண்ணப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ தட் அவருக்கும் ஒரு ட்ராக் இருக்கும், அந்த எம்ப்ளாய்க்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்றைக்கி 12 பேரை பார்த்தோம், 12 டாக்டர்ஸை பார்த்தோம், இல்லை 12 விசிட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எப்போவுமே எக்ஸலில் 2 ஷீட் 3 ஷீட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷீட்ஸாக ரொம்ப காமன். அதனால் எப்படி ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு நம்ம மூவ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் பேஜ் டவுன் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். PGDN போட்டிருக்கோம். இன்னொன்று பேஜ் அப்பு, PGUP அப்புன்னு போட்டிருக்கோம். கண்ட்ரோல் கீயை பிடிச்சிக்கிட்டு பேஜ் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஷீட்டுக்கு போவீங்க. கண்ட்ரோலையும் பேஜ் அப்பையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு வருவீங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கண்ட்ரோல் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஷீட், அதாவது ரைட் சைடு மூவ் ஆகும். கண்ட்ரோல் பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். சரி, இப்போது சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேஜ் அப்பு பேஜ் டவுன் வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது யூஸ் பண்ணுற கீபோர்டு காட்டுற பாருங்கள். யூஸ் பண்ணுற கீபோர்டு ரொம்ப சின்ன கீபோர்டு, முழுசாக தெரியுதுன்னு தெரில. இந்த கீபோர்டில் ஒரு சில கீஸில் பார்த்தீங்கன்னா 2 கீ சேர்ந்துருக்கு. ஓகே, 3 கீ சேர்ந்துருக்கும், 2 கீ சேர்ந்துருக்கு, சாரி 3 கீலாம் இருக்காது.
ஸோ 2 கீ சேர்ந்துருக்கும் போது அந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டி ஒரே கீயில் இருக்கும். அந்த இன்னொரு கீயில் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வேறு கலரில் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் கீன்னு ஒன்று இருக்கும் கீபோர்டில் எஃப்என் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த எஃப்என்னை பிடிச்சிக்கிட்டு நம்ம பேஜ் அப்போ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலு ஃபங்க்ஷன் கீ பேஜ் டவுன், கண்ட்ரோலு ஃபங்க்ஷன் கீ பேஜ் அப். ஸோ சில லேப்டாப்ஸில் அது இருக்கும். டெஸ்க்டாப் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பேஜ் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பேஜ் அப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஷீட் 1ல் இருக்கோம். கண்ட்ரோல் என்னோட கீபோர்டில் கண்ட்ரோலு ஃபங்க்ஷனு பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஷீட் 2க்கு போயிட்டேன். கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுன் ஷீட் 3. இப்போ கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப், கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப். ஸோ அப்னா ப்ரீவியஸ், டவுனுனா நெக்ஸ்ட்டு. சரிங்களா? இது வந்து எப்போ தேவைப்படும் நம்மளோட எக்ஸல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் த ஷீட்ஸ் நம்ம வந்து சில பேர் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். அதே மாதிரி ஃபார்முலா எழுதும் போது இந்த வி லுக்கப், ஹெச் லுக்கப், எக்ஸ் லுக்கப் சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். அப்போ மாஸ்டர் டேட்டான்றது இன்னொரு ஃபைலில் இருக்கிறவும் வாய்ப்பு இருக்குது, இன்னொரு ஷீட்டில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைம்ஸில் நமக்கு இந்த கீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுஸை தேடிட்டு இருக்க வேண்டாம், தடவிட்டு இருக்க வேண்டாம். அந்த டைமில் இது வந்து இந்த கீஸ் வந்து நமக்கு ரொம்ப பெரிய டைம் சேவராக இருக்கும். சரி, இப்போது நம்ம ஷீட்ஸ் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு டேட்டாக்குள்ளே நான் எப்படி நேவிகேட் பண்ணுறது. ஸோ 2 கீ வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ டேட்டாக்குள்ளே எப்படி நேவிகேட் பண்ணுறது. ஒரு டேட்டா நம்ம கொடுத்தாங்கன்னா மொத்தமாக எத்தனை ரோ வரைக்கும் போகுது, எத்தனை காலம் வரைக்கும் போகுதுன்னு எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, சின்ன டேட்டா வந்து ஈஸியாக டக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை காலம் வரைக்கும்னா ஹெச் காலம் சொல்லிடலாம். ஏன்னா காலம் வைஸ் ரொம்ப சின்னது இது, பட் ரோ வைஸ் ரொம்ப பெருசு. ரோ எத்தனை ரோ போயிருக்குன்னா நான் அப்படி உட்காந்து கீழே போயிட்டே இருக்கணும். அது இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்ட்ரோலும் ஆரோ கீஸும் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் டவுன் ஆரோ, கண்ட்ரோல் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ, இந்த மாதிரி ஆரோ கீஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டேட்டாக்குள்ளே மூவ் ஆவீங்க. இப்போ பாருங்கள், நான் டேட்டாவோட எண்டுக்கு போகணும். கண்ட்ரோல் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோட டேட்டாவோட லாஸ்ட் ரோ எடுத்துன்னு போயிடும். கண்ட்ரோல் ரைட் ஆரோ டேட்டாவோட லாஸ்ட் காலம் எடுத்து போயிடும். கண்ட்ரோல் அப் ஆரோ டேட்டாவோட டாப் மோஸ்ட் ரோ, கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ டேட்டாவோட லெஃப்ட் மோஸ்ட் ரோ. ஸோ கண்ட்ரோல் ஆரோஸ்ன்றது டேட்டாக்குள்ளே நம்ம மூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது அடுத்த 4 கீ. ஓகேங்களா? இப்போ அடுத்த 4 கீஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 கீஸ் எதுக்குன்னா, அதே கண்ட்ரோல் ஆரோவோட சேர்த்து இன்னொரு கீயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேட்டாவை செலக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிஓ நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், எல்லா பிஓ நம்பரையும் செலக்ட் பண்ணுங்கன்ற. நீங்கள் சில நண்பர்கள் நான் சொல்லுவாங்க, சார் நம்ம என்ன பண்ணலாம், மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பியை கிளிக் பண்ணிடலாம், பிஓ நம்பர் செலக்ட் பண்ணிட்டோம். பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஃபுல் பி காலமை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பிஓ நம்பர் காலம் லாஸ்ட்டு பிஓ நம்பர் மட்டும்தான் அது வரைக்கும் தான் செலக்ட் பண்ண சொன்னேன். நீங்கள் அந்த பியை கிளிக் பண்ணுறதால என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பி காலமும் செலக்ட் ஆகிருக்கும். அப்படின்னா என்னோட கடைசி பிஓ நம்பர் முடிஞ்சதுக்கப்புறமும் என் செலெக்ஷன் பாயிண்ட் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். டேட்டா முடிகிறதோட நிறுத்திடணும். அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டும் ஆரோ கீஸும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ பாருங்கள், பிஓ நம்பர் ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டேன், கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ, கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டேட்டா முடிகிற அந்த லாஸ்ட் பிஓ நம்பரோட செலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். இதில் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, இப்போ நான் ஒரு காலம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன்ல, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு தடவை ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா காலமை செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரைட் ஆரோ, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் ஒரு காலம் கம்மியாக செலக்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டே பிடிச்சிக்கிட்டு நான் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் ஒரே ஸ்ட்ரெச்சில் லாஸ்ட்டு காலம் வரைக்கும் போயிடும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, சில டைமு எனக்கு வந்து பிஓ நம்பர்லேருந்து கம்ப்ளீட் டேட்டா செலக்ட் பண்ணப்பா அப்படின்றாங்க. பிஓ நம்பர் சீரியல் நம்பர் காலத்தை விட்டுட்டு பிஓ நம்பர்லேருந்து டேட்டா செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ கீஸ் மூலயமா தான் பண்ணணும். ஓகே, சில நண்பர்கள் யூஸ் பண்ணுவாங்க, சார் நம்ம கண்ட்ரோல் ஏ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், அதை யூஸ் பண்ணலாமா? பாருங்கள், எனக்கு என்ன தேவை, பிஓ நம்பர் காலம்லேருந்து பில் அமௌண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், ஃபுல்லாக செலக்ட் ஆகுமே தவிர பிஓ நம்பர்லேருந்து செலக்ட் ஆகாது. நான் எப்படி வச்சு பண்ணாலும் இதான் பிரச்சனை, எனக்கு ஃபுல் காலம் அடித்தாலும் எனக்கு விடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் பிஓ நம்பர்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு கேட்டாங்க இல்லையா. ஸோ பிஓ நம்பர் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ ரைட் ஆரோ, அவ்வளோதான்.
கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ரைட் ஆரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஓ நம்பர் காலத்துலேருந்து கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கீ இப்போ இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ கீஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கீஸ். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து விஷயத்துக்கு போகும்போது, அடுத்தடுத்து கான்செப்ட்டுக்கு போகும்போது இன்னும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஒர்க் பண்ணுறது. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது மொத்தமாக 10 கீ. கண்ட்ரோல் பேஜ் அப்பு, கண்ட்ரோல் பேஜ் டவுனு, அடுத்தது கண்ட்ரோலும் ஆரோ கீஸும், அடுத்தது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ கீஸ். கரெக்டுங்களா? இப்போது இது வரைக்கும் 10 கீ பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோவை வந்து இன்சர்ட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும், ஒரு காலமை இன்சர்ட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது கீ இருக்கா? அதே மாதிரி ஒரு காலமை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஒரு ரோவை செலக்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? சரி, ஒரு ரோ பற்றி பேச ஆரம்பிச்சிடும். பேசிட்டோன்னா காலமுக்கும் அதே தான். இப்போ எனக்கு ஒரு ரோவை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ரோவை நான் செலக்ட் பண்ணணுமோ அந்த ரோவில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வரைக்கும் தான் போகணுமா இல்லை அதையும் தாண்டி போகணுமா, கேள்வி இதாக இருக்கணும். டேட்டா வரைக்கும் தான் போகணுன்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ. அப்போ என்ன பண்ணுது, டேட்டா முடிகிற வரைக்கும் போய் நின்றுடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ அடித்தோன்னா டேட்டா முடியும். இல்லை எனக்கு ஃபுல் ரோ செலக்ட் பண்ணணும், ஏன்னா நான் வந்து ரோவை வந்து டெலீட் பண்ண போகிறேன் இல்லை ரோ இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார், ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா, ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கிட்டு ஸ்பேஸ் அழுத்தணும், இன்னும் ஃபுல் ரோ செலக்ட் ஆகும். ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி எனக்கு காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ஏதாவது காலம், எந்த காலம் செலக்ட் பண்ணணுமோ அதில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் கிடையாது, ஏன்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பண்ணால் ரோ செலக்ட் ஆகும். இந்த தடவை கண்ட்ரோலும் ஸ்பேஸும் செலக்ட் பண்ணோன்னா கம்ப்ளீட் காலம் செலக்ட் ஆகிடும். இது எதுக்கு சமமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியில் போய் கிளிக் பண்ணுற மாதிரி. இப்போ டியை கிளிக் பண்ணனா ஃபுல் டி காலம் செலக்ட் ஆகிடும். அதை தான் நம்ம அந்த கீபோர்டு வேலையும் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, ரோ செலக்ட் பண்ணுறது, காலம் செலக்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஒரு காலமை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு காலமை இன்சர்ட் பண்ணணும் இல்லை காலமை டெலீட் பண்ணணும். காலமை இன்சர்ட் பண்ணாலும் டெலீட் பண்ணனாலும், ரோ இன்சர்ட் பண்ணனாலும் டெலீட் பண்ணனாலும் செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு காலம் இன்சர்ட் பண்ண முடியும் டிசைட் பண்ணிட்டேன்னா, எந்த காலமுக்கு முன்னாடி எனக்கு காலம் வேணுமோ, எந்த காலமுக்கு முன்னாடி எனக்கு புது காலம் வேணுமோ அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணுறது மவுஸ் வழியாக பண்ணணும்னு நினச்சேன்னா செலக்ட் பண்ண அப்புறமா ரைட் கிளிக் பண்ணேன்னா இன்சர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ க்ரியேட் ஆகிடும். இல்லை கீபோர்டில் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு, கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்ன்றது லேப்டாப் யூஸ் பண்ணுற நண்பர்களுக்காக. டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற நண்பர்கள் உங்களுக்கு நியூமரிக் கீபேட் செப்பரேட்டாகவே இருக்கும், நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தினாலே போதும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எதுக்காக, இன்சர்ஷனுக்கு. இப்போ எனக்கு டெலீட் பண்ணணும், அந்த எம்டி காலம் வேண்டாம் அப்படின்னா அந்த காலம் ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு, கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தினா போதும் டெலீட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து இன்சர்ஷனுக்கு, கண்ட்ரோல் மைனஸ் வந்து டெலிஷனுக்கு. நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறா ஆளாக இருந்தேன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் யூஸ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ். இப்போ இதே தான் வந்து ரோக்கும். நான் ஒரு ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு, கண்ட்ரோல் மைனஸ் ரோ டெலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் நம்ம எத்தனை கீஸ் பார்த்துருக்கோம் பாருங்கள். கிட்டத்தட்ட கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு, கண்ட்ரோல் மைனஸ்ஸு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ், சாரி ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், இன்னும் 4 கீஸ் வர கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் 14 கீஸ் ஆச்சு இப்போவே நமக்கு. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபுல் ரோவை செலக்ட் பண்ண ஷிஃப்ட் ஸ்பேஸு, ஃபுல் காலம் செலக்ட் பண்ண கண்ட்ரோல் ஸ்பேஸு, இன்சர்ஷனுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ், டெலிஷனுக்கு கண்ட்ரோல் மைனஸ். ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷனுக்கும் டெலிஷனுக்கும் செலெக்ஷனுக்கும் உள்ள கீஸ். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கீ பார்க்க போகிறோம். சரி, நான் ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணுறேன், அந்த டேட்டாக்குள்ளே போயிட்டேன், டேட்டாவுக்கு எங்கேயோ இருக்கேன், நடுவில் இருக்கேன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு மேலே போகணும், என்னோடய ரிப்போர்ட்டோட டாப் மோஸ்ட் ரோக்கு போகணும். கண்ட்ரோல் அப்பர் அழுத்தினா நம்ம போகலாம். இல்லை எனக்கு A1 செல்லுக்கு போகணும், அதாவது என்னோடய ஷீட்டோட ஃபஸ்ட்டு செல்லுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கீபோர்டில் ஹோம் கீன்னு ஒன்று இருக்கும், ஹோம் கீன்னு ஒன்று இருக்கும். அந்த கீ எங்கே இருக்குன்னு பார்த்துங்க.
சில லேப்டாப்ஸில் கண்ட்ரோலு ஃபங்க்ஷன் கீ ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணோம். சில லேப்டாப்பில் கண்ட்ரோல் ஹோம் அழுத்தலாம். டெஸ்க்டாப் வச்சுருக்கிற நண்பர்கள் டைரெக்டாகவே கண்ட்ரோல் ஹோம் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டோட ஃபஸ்ட்டு செல்லுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நான் இப்போ என்னோடய கீபோர்டில் கண்ட்ரோலு ஃபங்க்ஷனு ஹோம் ஸ்ட்ரைட்டாக A1 செல்லு எடுத்துகிட்டு போயிடும். இது எப்போவுமே A1க்கு தான் எடுத்துகிட்டு போவோம். டேட்டாவோட ஃபஸ்ட்டு செல்லுக்கு கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணுது, ஷீட்டோட ஃபஸ்ட்டு செல்லு இது A1. ஸோ என் டேட்டா வந்து C காலம்லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் நான் கண்ட்ரோல் ஹோம் அழுத்தினேன்னா A1க்கு தான் எடுத்துகிட்டு போகும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் கீக்கு ஆப்போசிட்டான கீ யாருன்னா எண்டு கீ. இவர் என்ன பண்ணுவாருன்னா ஷீட்டோட லாஸ்ட் செல்லுக்கு போக மாட்டார், டேட்டாவோட லாஸ்ட் செல்லுக்கு போவார். அங்கே தான் கேட்ச். கண்ட்ரோல் ஹோமு ஷீட்டோட முதல் செல்லுக்கு போகும். கண்ட்ரோல் எண்டு ஷீட்டோட கடைசி செல்லுக்கு போகாது, டேட்டாவோட கடைசி செல்லுக்கு போகும். இப்போ பாருங்கள், கண்ட்ரோலு எண்டு. ஸோ என்னோட கீபோர்டில் கண்ட்ரோலு ஃபங்க்ஷனு எண்டு. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஷீட் டேட்டாவோட லாஸ்ட் செல்லுக்கு போய் நிற்கும். இப்போ நின்றுருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு கண்ட்ரோலு எண்டு கீ. ஸோ கண்ட்ரோல் ஹோம் A1 செல், ஃபஸ்ட்டு செல் ஆஃப் த ஷீட்டு. கண்ட்ரோல் எண்டு வந்து லாஸ்ட் ஃபில்டு செல் ஆஃப் தி டேட்டா. ஓகே, சாரி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் ஹோம் அழுத்தி மேலே வந்துடுறோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட் கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் ஹோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட் கொடுக்க போகிறேன். சில நண்பர்கள் இந்த கீஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருப்பாங்க. சார் என்ன சார் எதுவும் புதுசாக இல்லையே, உங்களுக்காக தான் இந்த இன்புட்டு. இங்கே கவனிங்க, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2-3 காலம் இன்சர்ட் பண்ணுறேன். காலமும் ரோலாம் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, புதுசாக கற்றுக்கிற நண்பர்கள் நீங்களும் கவனிக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம டேட்டாவில் இடையிடையே பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக் இருக்குது, எம்டி காலம்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இந்த பிளாங்க் காலம்ஸு, பிளாங்க் ரோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் செலக்ட் பண்ணணும். உடனே சில நண்பர்கள் சொல்லுவாங்க, சார் நம்ம கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணிக்கலாமே. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணுறேன், வேலை செய்யலை. ஸோ கண்ட்ரோல் ஏ எப்போ கரெக்டாக செலக்ட் பண்ணணும்னா என் டேட்டாவில் நடுவில் பிரேக்கே இருக்கக்கூடாது, எம்டி காலம்ஸோ எம்டி ரோஸோ இருக்கக்கூடாது. இருந்தால் செலக்ட் பண்ணாது. சரி, உடனே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ கீஸ் இப்போ தானே சார் சொன்னீங்க, அதை யூஸ் பண்ணலாமா? பாருங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ கீ எழுத்துறேன். இது போய் எங்கே போய் நின்றுது பாருங்கள், பிளாங்க் கிட்ட போய் நின்றுடும். திருப்பி ப்ரெஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, டவுன் ஆரோ, டவுன் ஆரோ. இது மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ என் டேட்டா முடிகிற வரையும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, ரைட் ஆரோ. இதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட கீஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும் எப்போனா என் டேட்டாவில் நடுவில் எம்டி காலமோ எம்டி ரோவோ இல்லைன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. அப்போ அந்த மாதிரி கேஸில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு எண்டு, கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு ஃபங்க்ஷன் எண்டு. சில பேருக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். பிளாங்க் ரோ, பிளாங்க் காலம் எல்லாம் சேர்த்து பக்காவாக செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒரு மேஜிக்கல் கீ. கண்ட்ரோல் ஏல வாழ்ந்துட்டுருக்க நண்பர்கள், நான் சொல்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒத்துப்பீங்க. ஃபுல்லாக செலக்ட் ஆகாது. அதனால் இந்த கீயை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு அட்வைசபிள் ஒன். ஸோ கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு எண்டு, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஃபங்க்ஷன் எண்டு. எந்த செல்லுலேருந்து நம்ம எங்கேருந்து டேட்டா செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோமோ அங்கேருந்து. இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு டீலர், இப்போ இந்த கேஸ் கூட பாருங்கள், பிஓ நம்பர் இங்கே இருக்குது. சரி, இப்போ நான் வந்து டீலர் நேம்லேருந்து எனக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஃபங்க்ஷனு எண்டு. இப்போ என்னோடய டீலர் நேம்லேருந்து தான் செலக்ட் பண்ணோம். ஸோ எந்த இடத்துலேருந்து வச்சு நான் இந்த கீயை கூப்பிட்றேனோ அங்கேருந்து செலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ இதோட நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கீஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணும்போது உங்களால் கம்ஃபர்டபுளாக என் ஸ்பீடில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டைம் எடுத்துக்கிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஷார்ட்கட் கீஸ்க்கான ஒரு பிடிஎஃபே உங்களுக்கு கொடுக்குறேன். அதையே டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன்னு போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நமக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். சரி, அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.